கண்ணன் சார், உங்ககிட்டேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். பொதுவான ஒரு பார்வையிலேருந்து தொடங்கி அரசியலில் பயணிக்கலாம். அரசியலில் பல கோணங்கள் கற்பிக்கப்படுது இன்றைய நிதிநிலை அறிக்கைக்கு. இது பிளாஸ்ட் இல்லை, இது ஒரு வேஸ்ட்டு. கடந்த ஆட்சி காலங்களில் ரீமேக் வெர்ஷனாக தான் இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்படி பல அரசியல் விமர்சனங்கள் இருக்கலாம். பொதுவான பார்வையில் இன்று நிதிநிலை அறிக்கை போதுமானதாக இருக்குதா தமிழ்நாட்டினுடைய எதிர்கால திட்டங்களுக்கோ அல்லது கொடுத்த வாக்குறுதிகளுக்கோ? நம்முடைய சிக்கல் எல்லாமே வரவு எட்டனா செலவு பத்தனா, அதுதான் தமிழகத்தினுடைய நிதிநிலை ரொம்ப நாளாக. அது இன்னைக்கு நேற்று அல்ல. அதனால் நிறைய கடன் வாங்கி நாம் பல நலத்திட்டங்கள், பல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன முதலீட்டு திட்டங்கள், கட்டுமானங்கள், கட்டமைப்புகள், இது எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். எந்த நிதிநிலை அறிக்கையும் எதிர்கட்சிகளை திருப்தி செய்யாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கலாம். அதனால் எந்த தேர்விலையும் மாணவர்கள் 0 மார்க் வாங்குவது, மதிப்பெண் வாங்குவதெல்லாம் ரொம்ப 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 அரிது. அதுவும் இது வந்து ஒரு கன்னி முயற்சி. இந்த முயற்சியில் அவங்களுக்கு பொதுவாக அந்த குடிமை பணியாளர்கள், அவர்களிடத்தில் வேலை செய்பவர்கள், அவர்களை வழிநடத்தி இருப்பது தெரிகிறது. ஆனால் அவர்களுடைய ஆதரவு தளத்தையும் இன்றைய உலகினுடைய, இன்றைய தமிழகத்தினுடைய தேவையையும் புரிந்து சில இடங்களை இந்த நிதிநிலை அறிக்கை தொட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம். அது எங்கே அப்படின்னா, அதாவது மோட்டார் எலக்ட்ரிக் மின்சார மோட்டார் எலக்ட்ரிக் ரீசார்ஜிங் ஸ்டேஷன், அது தமிழகம் முழுக்க இந்த 5 ஆண்டுகளில் பரவலாக வரப்போகிறது என்பது இது காலத்தினுடைய கட்டாயம். அதை பண்ணணும். அதே மாதிரி மின்சார கட்டமைப்புகள், அதாவது 40,000 மின்மாற்றிகள், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதெல்லாம் வந்து அறுத பழசு டீனோசோர் காலத்து கட்டமைப்புகள் தமிழகத்தில் இருக்குது. இந்த சென்னை மாநகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மின்மாற்றிகள் வந்து கண்ணுக்கு உறுத்தலாம், முகத்துக்கு நேர கொடுமையாக, பார்ப்பதற்கே அருவருப்பாக இருப்பதை வேறு எந்த நகரத்தில் நான் பார்த்தது கிடையாது. இங்கே மட்டும்தான். அதை இந்த ஒரு 2 ஆண்டுகளாக சென்னை மாநகராட்சி ஒரு பெட்டி போட்டு இந்த பெட்டி மேலே படமெல்லாம் வரைஞ்சி அழகுபடுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் மாறணும். அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட வீடுகளை பார்த்தீர்களானால் வெளியில் சுவத்துக்கு வெளியிலேயே ஒயர் போகும். இப்போ அப்படி கட்டுறோம் அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் மாற வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இந்த அப்ரெண்டிஸ்ஷிப், பள்ளி கல்லூரி படிப்பின் போதே ஒரு 20,000, தொடக்கத்தில் 20,000 மாணவர்களுக்கு அந்த பயிற்சியை தொழில்துறை நிறுவனங்களோடு சேர்ந்து செய்வதென்பது அடுத்த கட்டத்திற்கு இந்த இளைய தலைமுறையினரை அழைத்து செல்வது. இதுவரைக்கும் நாம் அதை பெருசாக அதற்கு ஒரு முக்கியத்துவம் தரலை. அதுக்கப்புறம் ஒரு 10,000 பள்ளிகளை தூய்மைப்படுத்துவது, அதாவது கழிப்பிட வசதிகள் அவை சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். இது அரசு பள்ளிகள். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே நீங்கள் காலை சுற்றுண்டி சாப்பிடுவதோ அல்லது குளிப்பதோ எப்படி வந்து நாமெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட், இதெல்லாம் இயல்பானது தானே நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தையே இன்னைக்கு அதற்கு வந்து ஒரு 139 கோடி ஒதுக்கீடு செய்து அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டிய நிலையில்தான் தமிழகம் இன்னும் இருக்கிறது என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை காட்டுகிறது. இதில் பல நல்ல அம்சங்கள் இருக்கு. பல ஒரு நெடுந்தொலைவை நோக்கிய ஒரு நீண்ட கால ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு பணியை இந்த நிதிநிலை அறிக்கை செய்கிறதா என்று கேட்டால் இது அதனுடைய ஒரு சிறு பகுதியை செய்கிறது என்று தான் சொல்லணும். இது வந்து ஒரு நீண்ட கால ஒரு திட்டம். சரி, பல ஆண்டுகள், சில நேரங்களில் தலைமுறை கூட ஆகலாம். திரு கண்ணனுடைய பார்வையில் எதிர்கால திட்டங்களுக்கான ஒரு தொடக்கமாக இந்த பட்ஜெட் இருக்குது, அதை புரிஞ்சுக்க முடியுது என்னால். ஆனால் தேர்தல் வாக்குறுதியின் போது தாவேக்கு அளித்த வாக்குறுதிகள், சில இடங்களில் பாராட்டப்பட்ட வாக்குறுதிகளும் கூட, இப்படியான வாக்குறுதிகள் தேவையான வாக்குறுதிகள். ஆனால் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வகையிலான எந்த அறிவிப்புமே இன்றைய பட்ஜெட் உரையில் இல்லையே. இது ஒரு பெரும் அதிருப்தின்னு எடுத்துக்கிட்டால் கூட எந்த அரசாலையும் தொடக்க காலத்தில் செயல்படுத்த முடியாது, போக போக தான் செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ளே வரணுமா? இல்லை தாவேக அரசனுடைய வாக்குறுதிகள் செயல்படுத்துவது கொஞ்சம் கடிதம் தானுங்க, அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு போகலாமா? நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன் கொடுத்த தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதிகளை. ஒன்று வந்து தூய்மையான நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை நிரம்பிய ஒரு அரசு. அது வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில் மையப்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை வேறு சில இடங்களில்
இந்த முகமற்ற பரிவர்த்தனைகள் நடப்பதற்கான வாய்ப்பினை இந்த நிதிநிலை அறிக்கை எடுத்து இயம்புகிறது. 15,000 கோடி வரை அதில் அரசு சேமிக்க முடியும் என்றும் சொல்லுகிறது. அதுதான் இந்த அரசை வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்திருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து மக்களுக்கு அலுத்து போய்விட்டது. இந்த கை நீட்டும் அதிகாரிகளே தமிழகம் எங்கும் விரவியும் நிரவியும் பரவியும் இருப்பதை பார்த்து அவர்கள் நெஞ்சம் நிமிர் லஞ்சம் தவிர் என்ற ஒரு புதிய முழக்கத்தை தமிழகம் எடுத்து கையாள வேண்டிய நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தாவேகா வந்திருக்கிறது. அதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதில் அவர்கள் நிறைய துன்பப்பட போகிறார்கள், ஒரு விலை கொடுக்க போகிறார்கள் அதை அவர்கள் செயல்படுத்துவதற்கு. ஆனால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லாருடைய விருப்பமும். இது மக்களை கவர்ந்த கவர்ச்சிகரமான பல வாக்குறுதிகளை எப்படி நீங்கள் திருமணத்திற்கு ஒரு பெண் கேட்க போற ஒரு இடத்துல 10 வாக்குறுதிகளை சொல்லி மாப்பிள்ளையோ பெண்ணையோ வரனையோ எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த வேகத்தில் இவர்கள் நிறைய சொல்லிட்டாங்க. குறிப்பாக விவசாய கடன் தள்ளுபடின்னு எடுத்துக்குவோம். அதுக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி தேவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல. அதெல்லாம் இவர்கள் தெரிந்து சொன்னார்களா தெரியாமல் சொன்னார்களான்னு நமக்கு தெரியாது. பல வாக்குறுதிகள் பாதியில் அரைகுறையாக நிறைவேற்றப்படக்கூடிய அளவிற்குத்தான் இவர்கள் ஆட்சி காலம் முடியும் போது கூட இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். சரி, ஒரு பக்கம் இந்த பட்ஜெட்ல பிளஸ் இருந்தாலும் கூட அஃப்கோர்ஸ் மைனஸும் இருக்கு அப்படின்னு கண்ணன் சுட்டி காட்டுறார். நான் அந்த பார்வையில எடுத்துக்கிறேன். திரு கண்ணன் சுப்பிரமணியனுடைய பார்வையிலிருந்து எல்லா கட்சிகளையும் போலதான் தாவேகாவினுடைய செயல்பாடும் இந்த நிதிநிலை அறிக்கையில இருந்திருக்கு, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றத விவரங்களோடு சொல்றார். அரசியலும் திரு கண்ணன் அவ்வப்போது பேசுவார், அழுத்தமாகவே பேசக்கூடிய நபர் நான் பார்த்த வரைக்கும். அரசியல் அடிப்படையில் அது சரிதானா? எல்லா கட்சிகளையும் போலதான் தாவேகாவும் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு நிதிநிலை அறிக்கை தான் ஒரு சான்று அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நிதிநிலை அறிக்கையும் ஒரு சான்று. அவங்க ஆட்சிக்கு வந்து ஆனா எதிர்பார்க்கப்பட்டது இதுதானே, என்ன சொல்ல போறாங்க, என்ன செய்ய போறாங்க? உண்மை மக்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வேற. மக்கள் வந்து இவங்க இன்னும் தேனிலவு காலம் முடியல. இந்த அரசுக்கு, இந்த அரசை வழிநடத்துற முதல்வருக்கு ஒரு வெகுஜன ஆதரவு பெருமளவில் இருக்கிறது. அதனால இவர்கள் இதையெல்லாம் மக்கள் வந்து இதையெல்லாம் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 90 நாட்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க நடைமுறை அரசியலிருந்து எந்த விதமான மாற்றம் மாறி இவர்கள் வந்து ஒரு உயர் அரசியலை கைக்கொள்பவர்களாக தெரியவில்லை. நீங்க அவங்களுடைய எப்படி கண்ணன் நம்ம அதுக்குள்ள சுருக்க முடியும்? ஏன்னா இப்ப மன்னிச்சிருவாங்கன்ற ஒரு தோணி எடுக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியும் இருக்கும்ல, என்னங்க நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்க, நாங்க உங்களுக்கு வாக்களிச்சோம், இப்ப நீங்க செய்யலை அப்படின்னு ஒரு அதிருப்தி வந்துடாதா? இல்ல, இது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு பலசரக்கு கடை. அந்த பலசரக்கு கடையில் அந்த ப்ரொவிஷன் ஸ்டோர்ல உங்களுக்கு வேண்டிய பொருள்களை நீங்க வாங்கி வச்சுக்குவீங்க. சில பொருள்கள் உங்களுக்கு வேண்டாததா இருக்கலாம், என்ன இல்லை சில பொருள்கள் இங்கே நாங்கள் வாங்கி வைப்போம், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கலாம். அந்த பொருள்கள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு வேண்டிய சில பொருள்கள் இருந்தாலே உங்களை திருப்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில், அந்த உயர்ந்த நிலையில் தாவேகாவினரை மக்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அது என்னன்னா, இந்த ஆட்சியில் பல இடங்கள்ல இருந்து வர ஆனெக்டோட்டல் எவிடன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், நம்மகிட்ட சொல்றது, ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்றது, மற்றவர்கள் சொல்லுவது, அரசு அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் வந்து நமக்கு சொல்லுவது, பல இடங்களில் இந்த கை நீட்டும் அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள். ஒரு மேனாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரே ஒருவரிடத்தில் சொல்லி நடுங்குகிறார்கள். அவர் பயன்படுத்திய வார்த்தை ஆங்கிலத்தில், அதை என்னிடத்தில் இவர் சொன்னார். அதெல்லாம் வந்து மக்கள் வரவேற்கல. இது மட்டும் போதுமா? இல்ல உங்களுடைய இதுவே மரபணுவில் ஊறி போயிருக்கும் இந்த கை நீட்டும் இந்த கலாச்சாரத்தை இந்த அரசு ஒரு குறைத்தாலே அதற்கு மிகப்பெரிய அளவில் இந்த தினசரி வாழ்க்கையில் தமிழர்கள் அரசு அலுவலர்கள் மூலமாக அல்லது இடைத்தரகர்கள் மூலமாக துன்புறுத்தப்படாமல் இருந்தாலே அதிலேயே பாதி விமோச்சனம் அடைந்துவிடும் தமிழகம். இல்லை, நான் உங்களுடைய பார்வையிலே முன்வைக்கிறேன். 2 பலசரக்கு கடை இருக்கு, 2 கடையிலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. 3ஆவதா வரக்கூடிய ஒருவர் 2 பலசரக்கு கடையிலையுமே பார்த்து இந்த கடை மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடையை தொடங்குறாரு. ஆனா அவரும் அப்படித்தான் இருக்கிறார். அப்படின்றப்போ என்னப்பா நீயும் இப்படிதானேப்பா இருக்கு, அந்த அதிருப்தி வந்துருமோ இந்த பட்ஜெட்ல இருந்தா நான் கண்ணன்ட்ட பார்வை. முதல் 2 கடைகள் அந்த சோப்புனுடைய விலை வந்து 20 ரூபான்னா 25 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தார்கள். இப்ப 20 ரூபாய்க்கே அந்த சோப் கிடைக்குது. வேற சிலதெல்லாம் கிடைக்கல, வேற சிலதெல்லாம் நாங்க சொன்னோம். சரி, அப்படித்தான் பார்ப்பாங்க. கண்ணன் சார்.
சுருக்கமா. இல்லை, இது ஒரு கலவையான ஒரு நிதிநிலை அறிக்கை. அவங்களுடைய 5 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் அவர்களுக்கு ஒரு நெடுந்தொலைவு, ஒரு பேரவா, ஒரு பெருங்கனவு தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு இருக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இதில் மிகப்பெரிய கட்டமைப்பு திட்டங்கள் எதுவும் குறிக்கப்பெறலை. பரந்தூர் விமான நிலையம், அது என்ன நடக்குது, ஒரு அவசரத்தன்மை இருக்கா, ஒரு துரிதம் இருக்கா, ஒன்றுமே இல்லை. ஒரு மந்த நிலை இருக்கிறது. அதனால் எதிர்பார்ப்புகள் எக்கச்சக்கமாக எல்லாருக்கும் இருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி அதை மட்டுமே வைத்து இவர்களை நாம் ஒரு இடை போடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா இது ஒரு கன்னி முயற்சி. இன்னும் அவங்களுக்கு டைம் இருக்கு, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கன்னி முயற்சின்றதை தாண்டி முதல் முயற்சி அப்படின்றப்போ ஒரு கவரக்கூடிய திட்டங்கள் கூட இல்லை. அது கூட ஒரு ஏமாற்றம் தானே. இல்லை, அவர்களுக்கு போதுமான அளவு ஒரு தேர்ச்சி இல்லை, ஒரு முதிர்ச்சி இல்லை அவர்களிடத்தில். ஆமா, அப்படிதான் இந்த நிதிநிலை அறிக்கையில் அது தெளிவாக தெரியுதுன்றீங்க. இல்ல, சில குழப்பங்கள் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கவர்ச்சி இல்லைன்னா கூட குழப்பம் இல்லாம இருக்கணும். அரிசியை தவிர மற்றதெல்லாம் பாக்கெட்ல கொடுப்பேன்னாங்க. எது அவசியம்? சர்க்கரை, அதை பாக்கெட்ல கொடுத்துருவோம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பெருவளவு பயன்படுத்தாத கோதுமையை பாக்கெட்ல கொடுக்குறேன்றாங்க. ஆண் இடையாளர், பெண் இடையாளர். சரி, அதை கூட நான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே.